ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரிகர்ஷனோட பேசிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல என்னலாம் இருக்க போகுது அப்படின்னா, ரிகர்ஷன் என்ன அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ ரிகர்ஷன் ஒண்ணும் இல்ல. ஃபங்ஷன் காலிங் இட்ஸ் தான் ரிகர்ஷன். ஸோ இத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். அண்ட் தென் வாட் இஸ் ரிகர்சிவ் ஸ்டாக்? ஸோ ஃபங்ஷன் ஸ்டாக்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் தெரியல அப்படின்னா அத பத்தியும் சொல்லிட்டு, ஸோ வாட் இஸ் மீன் பை ரிகர்சிவ் ஸ்டாக் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போறேன் இந்த வீடியோல. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் பேஸ் கேஸ் இன் ரிகர்ஷன்? ஸோ பேஸ் கேஸ் அப்படின்னா ரிகர்ஷன்ல என்ன அப்படிங்கிறத சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸோ ரிகர்ஷன் வந்து அன்கண்ட்ரோல்டு ரிகர்ஷனால ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வரும். ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோனா என்ன அப்படிங்கிறத சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பைத்தான் சாம்பிள்ஸ் ஆன் ரிகர்ஷன். ஸோ கோட் பண்ணி காட்டுவேன். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ரிகர்சிவ் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். ஸோ ஒரு அரே இருக்குது அப்படின்னா அந்த அரேயை வந்து எப்படி ரிகர்சிவாக ட்ராவல்ஸ் பண்ணுறது, ஒரு லீனியர் சர்ச் அல்காரிதம் எப்படி ரிகர்சிவாக எழுதுறது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு 2-3 சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வித் தட் செட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ரிகர்ஷன்ல வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ரிகர்ஷன்னா ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அதே திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வரைக்கும் கால் பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்டின் கன்ஸ்டன்ஸ் ரீச் ஆகிறது வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் அதே திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோமே, 1, 2, 3, 4, 5. ஸோ நான் இந்த எண்டை ரீச் பண்ணுறது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் திருப்பி திருப்பி அதே கால் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த அரேயை பாஸ் பண்ணுறேன் வித் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷனையும் பாஸ் பண்ணுறேன். இண்டெக்ஸ் பொசிஷனையும் பெராம்ஸில் வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் 0 இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குது. லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுது. இன்கேஸ் அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் ரீச் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் அதே ஃபங்க்ஷன் திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தட் அந்த ஃபங்க்ஷன் வந்து எத்தனை டைம் திருப்பி திருப்பி அதே கால் பண்ணிட்டு இருக்கும் அன்டில் த எண்ட் ஆஃப் த அரே இஸ் ரீச் வரைக்கும் அது என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் திருப்பி திருப்பி அதே கால் பண்ணிட்டு இருக்கும். சர்டைன் கண்டிஷன் மெட் ஆகுறது வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் திருப்பி திருப்பி அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட் இஸ் ரிகர்சிவ் ஸ்டாக்? ஸோ ரிகர்சிவ் ஸ்டாக் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வாட் இஸ் மென்ட் பை ஃபங்க்ஷன் ஸ்டாக்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து பீட்டா ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். பீட்டா ஃபங்க்ஷன். ஸோ பீட்டா ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னெல்லாம் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த அரே பாஸ் பண்ணுறேன். அரே அண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் மெயின்டைன் ஆகும். ஸ்டாக் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, எந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். வித் என்னென்ன வேரியபிள்ஸ், லோக்கல் வேரியபிள்ஸ் இருந்துச்சு, அந்த லோக்கல் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பீட்டா ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். பீட்டா அண்ட் எதை வச்சு கால் பண்ணியிருக்கேன்னா அந்த அரேவை வச்சிருக்கேன் அண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து என்ன 0ன்னு வச்சு கால் பண்ணியிருக்கேன். கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ஃபான்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அந்த ஆல்ஃபா ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸில் இருந்த வேல்யூ +1 பண்ணுறேன். இண்டெக்ஸில் இருந்த வேல்யூ என்ன 0, 0 + 1 என்ன 1. ஸோ இந்த மாதிரி வச்சு கால் பண்ணுறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸுங்கிறதோட வேல்யூ என்ன 1 இந்த ஆல்ஃபா ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் பீட்டா ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸோட வேல்யூ என்ன 0. கரெக்டா? ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த ஸ்டாக் வந்து என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் வந்து கரண்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து ஸ்டாக்கோட டாப்பில் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கும். அண்ட் தென் ஈச் ஸ்டாக்லையுமே என்னெல்லாம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து இந்த மெத்தடில் வந்து இருந்துச்சு அப்படிங்கிற வேரியபிள்ஸோட வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸை வந்து ட்ராக் பண்ணிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா ஃபங்க்ஷனில் வந்து என்ன பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 1ன்னு பாஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் பீட்டா ஃபங்க்ஷனில் வந்து இண்டெக்ஸ் 0ன்னு பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட மெட்டா டேட்டாஸ் வந்து ஸ்டாக்ல வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிகர்சிவ் ஸ்டாக்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிகர்சிவ் ஸ்டாக்ல வந்து இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிகர்சிவ் ஸ்டாக்ல வந்து பேசிக்கலி என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ நான் சொன்னது அதே தான் இருக்க போகுது. நார்மல் ஸ்டாக்ல இருந்தது தான் இங்கே ரிகர்சிவ் ஸ்டாக்லையுமே வந்து இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சொன்னல இந்த சினாரியோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்டில் ரீச்சிங் எண்ட் ஆஃப் த சரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மறுபடியும் அதே ஃபங்க்ஷன் கால் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மூவ்ன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மூவில் வந்து என்னெல்லாம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்சரி அண்ட் நம்சரி பாஸ் பண்ணுறாங்க. நம்சரி வந்து அப்படி தான் இருக்கும் அண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து என்ன இனிஷியலாக 0ன்னு பாஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க வித் இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன 1. ஸோ அதே மாதிரி எண்ட் வரைக்கும் போவாங்க. அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் n-1 வரைக்கும். என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த அரே அப்படின்னா n-1 வரைக்கும் மூவ் ஆவாங்க கரெக்டா. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து இதே மாதிரி இப்படியே இருக்கும். இப்போ வந்து ஒன்ஸ் எண்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், எக்ஸிட் ஆகி வெளியே வரும். எக்ஸிட் ஆகி வெளியே வரும்போது இந்த மெத்தட் இந்த ஸ்டாக் அதாவது ஸ்டாக்கோட அடுத்த ப்ரீவியஸாக இருந்த எலமெண்ட் அதாவது ப்ரீவியஸாக அந்த மெத்தட் காலுக்கு வந்து வரும். வரும்போது இங்கே வந்து என்ன இருக்கும், n-2 இருக்கும் கரெக்டா. ஸோ n-2 இருக்கும். இப்போ வந்து என்னால் n-2 இண்டெக்ஸ் வச்சு இண்டெக்ஸ் பொசிஷனில் இருந்த ஒரு எலமெண்ட்டை வச்சு என்னால் என்ன ஆப்ரேஷன்ஸ் ஆனாலும் இதுக்கப்புறம் பண்ணிக்க முடியும் கரெக்டா. ஸோ இப்போ வந்து என்னன்னா பேசிக்கலி என்னன்னா மூவ் ஃபங்க்ஷன் வந்து மறுபடியும் ரிகர்சிவாக அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ப்ரீவியஸாக இருந்த மூவோட எக்ஸிக்யூஷன் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டாப் மோஸ்ட் இருந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதுக்கு கீழே இருந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் வந்து ரெஸ்யூம் ஆகுது. ஸோ ரெஸ்யூம் ஆகும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து எனக்கு தேவையான ஒரு ஆப்ரேஷன் வந்து ரெஸ்யூம் பண்ணி பண்ண முடியும் கரெக்டா. ஸோ ரிகர்ஷனில் வந்து ஒரு பாஸ் அண்ட் ரெஸ்யூம் திங் வந்து ரிகர்ஷனில் என்னால் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அதை வந்து என்னோட பெனிஃபிட்டுக்கு நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுதோ அங்கெல்லாம் நான் வந்து ரிகர்ஷனை யூஸ் பண்ணிப்பேன் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரிகர்சிவ் ஸ்டாக் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ரிகர்ஷன். ஸோ என்னால் ரிகர்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸிக்யூஷனை வந்து பாஸ் பண்ணிட்டு சம் ஆப்ரேஷன்ஸை வந்து பண்ணிக்கிட்டு மறுபடியும் என்னால் ரெஸ்யூம் பண்ணி ஆப்ரேஷன்ஸை பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து ரிகர்ஷனோட அட்வான்டேஜ் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா வாட் இஸ் பேஸ் கேஸ். பேஸ் கேஸ்னா என்ன? பேஸ் கேஸ்னா ஒன்றும் இல்லை, நான் இங்கே சொன்ன மாதிரி ரிகர்ஷன் எப்போ ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறத நான் வந்து மீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து பேஸ் கேஸாக இருக்க போகுது. ஸோ ரிகர்ஷன் எப்போ ஸ்டாப் பண்ணும், எனக்கு ஒரு சர்டின் கண்டிஷன்ஸ் ரீச் ஆகுது அப்படின்னா நான் வந்து ரிகர்ஷன் ஸ்டாப் பண்ணுவேன் கரெக்டாக. டு ஸ்டாப் த ரிகர்ஷன் I need some terminating condition. ஸோ அந்த டெர்மினேட்டிங் கண்டிஷன் தான் இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஸ் கேஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதை வந்து ரிகர்ஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு லூப் மாதிரி கூட இமேஜின் பண்ணிக்கலாம். லூப் மாதிரி இமேஜின் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து என் கண்டிஷனுங்கிறது தான் வந்து என்னென்னா பேஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா வாட் இஸ் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரிகர்ஷன் இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக. இந்த ஸ்டாக் வந்து மெயின் மெமரி அதாவது ரேமில் தான் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டே வரும். இப்போ உங்களோட ரேமோட சைஸ் வந்து 500 MB அப்படின்னா ஸோ பைத்தானே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவ்வளோ தான் நம்ம வந்து டேட்டாவை வந்து ரேமில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த கண்டிஷனோட அதிகமான மெமரியை வந்து ஸ்டாக்ல நம்ம போட்டுருவோம். அதாவது ஃபங்க்ஷன் கால்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும். அதனால ஸ்டாக்கோட மெமரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் சினாரியோவில் இதுக்கு மேலே ஸ்டாக்ல வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் கால்ஸ் என்னால் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ வரும். ஸோ அந்த டைமில் என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே வந்து மறுபடியும் ஃபங்க்ஷன் கால்ஸ் வந்து ஸ்டாக்ல என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, நீ வந்து எக்ஸிக்யூஷன் டெர்மினேட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிகர்ஷன் பேஸ்ட் பைத்தான் சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிகர்சிவ் பேஸ்ட் ட்ராவர்சல் அல்காரிதம் வந்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ராவர்சலின் ரிகர்ஷன் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன் டெஃப் ரிகர்சிவ் ட்ராவர்சல் ஓகேவா. ரிகர்சிவ் ட்ராவர்சல். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ஸ் ஒரு அரே வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ ஓகே ஃபைன். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ராவர்ஸில் வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து என்ன எனக்கு தேவை அப்படின்னா எனக்கு வந்து நன்ஸ்ன்ட்டு ஒரு அரே தேவை. அண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு வந்து இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அது வந்து இன்டிஜர் வேல்யூ அண்ட் திஸ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் நான் ரிட்டர்ன் பண்ணாது.
அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட பேஸ் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. பேஸ் கேஸ் என்ன, எண்ட் ஆஃப் த எண்டிங் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து ரீச் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கரெக்டாக. இஃப் எண்டிங் இண்டெக்ஸ் ரீச் ஆயிடுச்சு, நம்ஸ் லென் ஆஃப் நம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவல் டு இண்டெக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ரிகர்ஷனை வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ட்ராவல்ஸில் தான் நம்புறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் ஐ இண்டெக்ஸ், நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிகர்சிவாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மறுபடியும் கால் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனையும் மறுபடியும் கால் பண்ணுறேன். கால் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பாஸ் பண்ணணும், நம்ஸுங்கிற அந்த அரேவை பாஸ் பண்ணணும். அண்ட் வந்து என்னென்னா இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து தப்பாக நான் இண்டெக்ஸ்ன்னு போட்டிருந்தேன் அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து எப்பவுமே சேமாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து திருப்பி அதையே வந்து ஒரே வேல்யூஸ் வச்சு கால் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பேஸ் கேஸை வந்து ரீச் பண்ணாது. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாக் ரூட்ஃப்ளோ வந்து ரீச் ஆயிரும். ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ரிகர்சிவ் ட்ராவல்சல் மட்டும் கால் பண்ணால் போதும். ரிகர்சிவ் ட்ராவல்சல் ஆஃப் நம்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா. அண்ட் தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாஸ் பண்ணுறேன் 0ன்ட்டு. ஆர் இன்கேஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி இங்கே கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் வேல்யூ வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ரிகர்சிவாக நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். Python 3 recursive question. Okay, sorry. ed recursion Python 3 the recursive.py invalid syntax. ஓகே. ஸோ இதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னன்னா கோலன் இன்ட் ஈக்குவல் டு 0ன்னு மாற்றிக்கணும். கோலன் இன்ட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். Python 3 recursive. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா எனக்கு என்ன கிடச்சிச்சு 1, 2, 3, 4, 5. ஸோ என்னால் எல்லா எலிமெண்ட்ஸையும் ட்ராவல்ஸ் பண்ணி பார்க்க முடியுது. இன்கேஸ் எனக்கு வந்து ரிவர்ஸில் வந்து ட்ராவல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ நான் வந்து நான் வந்து சொன்னேன் ரிகர்சிவ் ஸ்டாக்கோட பவர் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறேன் ரிகர்சிவ் ஸ்டாக்கோட பவரை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நம்பர்ஸோட வேல்யூ வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமே. ஸோ இப்போ என்னென்னா எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ஸ்ன்ட்டு ஒரு அரே எடுத்துக்கிறேன். நம்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா ரிகர்சிவ் ஸ்டாக் இருக்கேன். அந்த மெத்தடை கால் பண்ணிட்டேன். என்னது ரிகர்சிவ் ட்ராவல்சல். ஸோ ரிகர்சிவ் ட்ராவல்சல் அந்த அரேவை வந்து கால் பண்ணியிருக்கேன் வித் நம்ஸ்ன்ட்டு ஒரு இதை வச்சு கால் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ நம்ஸில் வந்து இங்கே நம்ஸ் இருக்கும். என்னென்ன வேல்யூஸ்லாம் ஸ்டாக்கில் மெயின்டைன் ஆகுது நம்ஸ் இருக்கும். அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இங்கே வந்து 0 இருந்துச்சு இந்த மெத்தடில் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா செக் பண்ணி பார்த்தேன். என்ன செக் பண்ணேன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் ஈக்குவல் டு என்ன இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அது வந்து என்ன இண்டெக்ஸ் பொசிஷன் ஈக்குவல் டு லென்னா இருக்கா, அதாவது 0 ஈக்குவல் டு 5 இல்லை. ஸோ என்ன பண்ணிடும் அப்படின்னா அடுத்து மறுபடியும் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கால் நடக்குது. ஃபங்க்ஷன் கால் நடக்கும்போது மறுபடியும் வந்து இதே மாதிரி ஒரு ரிகர்சிவாக ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். அந்த ஆப்ரேஷனில் வந்து என்ன இருக்கும்னா நம்ஸ் இருக்கும். அண்ட் தென் இண்டெக்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணி அனுப்பியிருந்தேன். ஸோ இண்டெக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இண்டெக்ஸ் ப்ளஸ் 1ங்கும்போது 1ன்னு போயிருக்கும். நெக்ஸ்ட் மறுபடியும் அதே மாதிரி இண்டெக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ மறுபடியும் வந்து என்னென்னா செக் பண்ணும்போது நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு செக் பண்ணும். இண்டெக்ஸோட வேல்யூ என்ன 1 இஸ் ஈக்குவல் டு 5 இல்லை ஃபால்ஸு. ஸோ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்த ரிகர்சிவ் கால் நடக்கும். ரிகர்சிவ் காலில் வந்து நம்ஸ் பாஸ் பண்ணுறேன் அண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து இப்போ என்ன இருக்கும்னா 2 இருந்துச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா செக் பண்ணி பார்ப்பேன். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கான்ட்டு. இண்டெக்ஸில் அந்த வேல்யூ என்ன 2 ஈக்குவல் டு என்னோட வேல்யூ என்ன 5 நாட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அடுத்த
ரிகர்சிவ் கால் பண்ணியிருப்பேன். மறுபடியும் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நம்ஸை கால் பண்ணுவேன். நம்ஸ் வித் நம்ஸோட அண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பேன். இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து என்ன 3ன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் அதே மாதிரி செக் பண்ணி பார்ப்பேன். மேட்ச் ஆகலை. நம்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் நம்ஸ் வந்து லைன் ஆஃப் நம்ஸ் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்திருக்கும். நாட் ஈக்குவல் டு 10 அண்ட் இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் ரிகர்சிவாக கால் பண்ணுவேன். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு என்னவா மாறும் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு வரும். இப்போ வந்து என்னன்னா நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லென்னா ஆமாம் லென்னோட வேல்யூ என்ன லென் ஆஃப் நம்ஸோட வேல்யூ என்ன 5 அண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ என்ன 5 ரெண்டுமே சேமாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து போட்டு வச்சிருந்தேன் ரிட்டர்ன். அந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணிடு ரிட்டர்ன் பண்ணிடு. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த அதுக்கு கீழே இருந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிகியூஷன் வந்து ரெசீவ் ஆகும். ரெசீவ் ஆகும்போது அந்த இடத்துல என்ன இருந்துச்சு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு இருந்துச்சு. பிரிண்ட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் ஐன்னு இருந்துச்சு கரெக்டா? ஸோ பிரிண்ட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் ஐனா பிரிண்ட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ பிரிண்ட் ஆஃப் நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்னா இண்டெக்ஸோட வேல்யூ என்ன 4, நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸோட வேல்யூ என்ன 5. ஸோ 5 வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அவுட்புட் வந்திருக்கும் அப்படின்னா அவுட்புட் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா 5ன்னு அவுட்புட் வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறமா எந்த ஒரு லைனுமே இல்லை அந்த ஃபங்க்ஷனில். ஸோ மறுபடியும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாக் வந்து அடுத்த எலமெண்ட்டுக்கு ஃபங்க்ஷனோட எக்ஸிகியூஷன் வந்து அடுத்த ஸ்டாக்கோட கீழே இருந்த வேல்யூக்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணும். இண்டெக்ஸோட வேல்யூ என்ன 3. ஸோ நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸோட வேல்யூ என்ன 4. ஸோ என்ன வந்து பிரிண்ட் ஆகும் 4 வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் இதே மாதிரி நெக்ஸ்ட் கீழே இருந்த ஃபங்க்ஷன் காலிங்க்கு வந்து மூவ் ஆயிருக்கும். இப்போ வந்து என்னன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 2. ஸோ நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் 3ன்னு இருந்திருக்கும். ஸோ இந்த 3 வந்து பிரிண்ட் ஆகும். கரெக்டாக 3 வந்திருக்கும். மறுபடியும் வந்து கீழே வரும். கீழே வரும்போது இண்டெக்ஸோட வேல்யூ என்ன 1, நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸோட வேல்யூ என்ன 2. ஸோ 2 வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி மறுபடியும் வந்து கீழே வரும். கீழே வரும்போது இண்டெக்ஸோட வேல்யூ என்ன 0, நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸோட வேல்யூ என்ன 1. ஸோ இந்த 1 வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸில் வந்து அவுட்புட் வந்திருக்கும். இன்கேஸ் நான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ரிகர்சிவ் கால் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா என்ன இருக்கும் இதோட ரிவர்ஸ் அதாவது ஸ்டார்டிங்லேருந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து n-1th இண்டெக்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல ஸோ ரிவர்ஸில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிகர்சிவ் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சிமிலர் டு லைட்டாக பேக் ட்ராக்கிங் லைட்டாக பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக ரிகர்ஷன். ஸோ இந்த ரிகர்ஷன் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெர்ஜ் சார்ட் அண்ட் சம் அதர் காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன் அப்கமிங் வீடியோஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மெர்ஜ் சார்ட் சொல்லிட்டு ஸ்டாக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் we will meet in another YouTube video.